கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். இந்த வாரம் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும், இதற்காக இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களை ஒன்றிணைந்து 24ஆம் தேதி கலந்துரையாடியதாகவும் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த வாரத்தில் டென் மீன்களுக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க தயாராக இருப்பதாக சமரசிங்க சுட்டிக்காட்டினார். எப்போதும் சந்தையில் 425 கிராம் டென்மீன் விலை 490 ரூபாயாக இருந்தாலும் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் 300 ரூபாய்க்கு அதனை விற்பனை செய்து வருகின்றனர். இதன்படி இந்த வாரம் டென்மீன்களுக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்படும் எனவும், அரிசி இறக்குமதிக்கு எதிர்வரும் 10ஆம் தேதி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கெகிராவ நகரில் உள்ள ஹோட்டலுக்கு சென்றிருந்த வாடிக்கையாளர் ஒருவரை தாக்கி காயப்படுத்திய குற்றச்சாட்டில் ஹோட்டல் முகாமியாளர் உட்பட 3 கெகிராவ போலீசார் கைது செய்துள்ளனர். கெகிராவ மகா வீதியில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றில் செவ்வாய்க்கிழமை மாலை இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. உணவகத்துக்கு வந்த வாடிக்கையாளர்களுக்கு ஹோட்டல் முகாமியாளருக்கும் இடையில் நீண்ட நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து ஹோட்டல் முகாமியாளர் உட்பட 3 ஊழியர்கள் வாடிக்கையாளர்களை தாக்கி காயப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தாக்குதலில் காயமடைந்த நபர் கெகிராவ போலீஸ் அதிகாரிகளால் உடனடியாக தம்முல்லை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கெகிராவ திபெட்டுவ வேவ பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய நபரை இந்த தாக்குதலில் காயமடைந்துள்ளார். கடந்த 24 மணித்தியாலங்களில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் கீழ் 251 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்தோடு குறித்த 251 பேர் உள்ளடங்கலாக போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றத்துக்காக மொத்தமாக 8747 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மேல் மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு 18 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதன்படி மெயின் டிரான்ஸ்மிஷன் லைனில் ஏற்பட்ட பழுதால் அவசர பழுதுபார்ப்பு பணிகளுக்காக இன்றைய தினம் காலை 9 மணி முதல் நாளைய தினம் காலை 3 மணி வரை நீர் விநியோகம் தடைப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையால் களுத்துறை தெற்கு, களுத்துறை வடக்கு, வாதுவ, பஸ்கடுவ, மொராந்தொடுவ மற்றும் பொம்புவல ஆகிய பிரதேசங்கள் பாதிக்கப்பட உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பயன்படுத்தப்படும் தொடருந்து பயணச்சீட்டுக்கு பதிலாக புதிய தொடருந்து பயண அட்டை அறிமுகப்படுத்தப்படும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்காக தனியார் நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட ஆரம்பித்துள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மக்களுக்கு வினைத்திறனான சேவையை வழங்க முடியும் எனவும் தொடருந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னர் புதிய அட்டை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இந்த அட்டைகளை பயன்படுத்துபவர்கள் ஒவ்வொரு நிலையத்திலிருந்தும் அணுகுவதற்கு தேவையான தொழில்நுட்ப கருவிகளும் நிறுவப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தற்போது பயன்பாட்டில் உள்ள தொடருந்து பயண சீட்டுக்கு பதிலாக முற்பணம் செலுத்திய தொடருந்து பயண சீட்டை சரிபார்க்க அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. சொன்னாகம் காவல் பிரிவுக்கு உட்பட்ட இணிவில் பகுதியில் 23ஆம் தேதி இடம்பெற்ற தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 2 படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், இணிவில் பகுதியில் அயலில் உள்ள 2 குடும்பங்கள் தங்கள் வீட்டில் 2 கோயில்களை ஆதரித்து வருகின்றனர். இந்நிலையில் 2 குடும்பத்துக்கும் இடையே முரண்பாடு இருந்துள்ளது. இதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் பாதிக்கப்பட்ட குறித்த சிறுவன் பூ பறிப்பதற்காக வீதியில் சென்று கொண்டிருந்த வேளை அயல் வீட்டு இளைஞன் குறித்த சிறுவனுடன் முரண்பட்டு விட்டு தாக்குதல் நடத்தியுள்ளார். இதன்போது சிறுவன் தனது வீடு நோக்கி ஓடி வந்த வேளை தாக்கிய இளைஞனும் அவரது தந்தையின் சிறுவனை துரத்தி கொண்டு வந்துள்ளனர். இதன்போது தனது மகனின் அழுகை குரலை கேட்ட தந்தை எழுந்து வீட்டுக்கு வெளியே வந்து
கொட்டனுடன் வந்த இளைஞனும் தந்தையும் பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் அவர் மயங்கி கீழே விழுந்தபோது அவரது மனைவி ஓடி வந்த வேளை அவர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த பெண் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றெடுத்து 3 மாதங்களை நிரம்பிய நிலையில் அவரது வயிற்றில் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. தனது மகள் மீது தாக்குதல் நடாத்துவதை தடுப்பதற்கு வந்த தாய் மீதும் தாக்குதல் நடாத்தப்பட்ட வேளை அவரும் படுகாயமடைந்துள்ளார். இந்நிலையில் படுகாயமடைந்த மாமியாரும் மருமகனும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் தனது ஏனைய பிள்ளைகளை வீட்டிலிருந்து கவனிக்க யாரும் இல்லாத காரணத்தினால் குறித்த குடும்ப பெண் வைத்தியசாலைக்கு செல்லாமல் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். மேலும் இச்சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நீக்க விவகாரத்தினை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் ரவீந்திர ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் நேற்று கலந்து கொண்ட போதே அவர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பை பரிசீலித்து போலீஸ் உத்தியோகத்தர்களின் சேவை நீக்கப்பட்டாலும் பொருளாதார காரணங்களுக்காக முப்படையினரை நீக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ரவீந்திர ஜெயசிங்க கூறியுள்ளார். தான் ஒரு சட்டத்தரணி என்ற வகையில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தே கோட்டஹச்சியிட மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் கூறிய கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் இது மக்களை தவறாக வழிநடத்த நடவடிக்கை என்று ரவீந்திர ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். T-56 ரக துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் மெகசின் ஆகியவற்றுடன் காணாமல் போனதாக கூறப்பட்ட கடற்படை சிப்பாய் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை கடற்படை முகாமுக்கு சொந்தமான பொருட்களை ஏற்றிக்கொண்டு பாரவூர்தி ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த குறித்த சிப்பாய் வரக்காபொல வாரியகொட பிரதேசத்தில் வைத்து காணாமல் போனதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த சிப்பாய் தமது சகோதரர் இரவு உணவை கொண்டு வந்திருப்பதாகவும் அதனை பெற்றுக்கொள்ள செல்வதாகவும் கூறி சென்றுள்ளார். உணவு பெறுவதற்காக சென்றவர் பல மணி நேரங்கள் ஆகியும் மீள திரும்பவில்லை. இது தொடர்பில் குறித்த பாரவூர்தியின் சாரதியாக செயல்பட்ட கடற்படை சிப்பாய் வரக்காபொல காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளார். இதற்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய ரக 56 ரக துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் மெகசின் ஆகியவற்றுடன் காணாமல் போன கடற்படை சிப்பாய் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா இம்மாதம் 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெறவுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரது சேவை காலத்தை 2024 டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீடித்திருந்தார். புதிய அரசாங்கத்தின் கீழ் அவருக்கு பதவி நீடிப்பு கிடைக்காது என அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி சவேந்திர சில்வாவின் நீண்ட பாதுகாப்பு சேவை வரலாறு டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்து அவர் சேவையிலிருந்து ஓய்வு பெறவுள்ளார். சவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை நீக்குவதா அல்லது தக்க வைப்பதா என்பது குறித்து அரசாங்கம் இன்னும் தீர்மானிக்கவில்லை. இது தொடர்பில் அரசாங்கத்தின் திட்டங்கள் தொடர்பில் வினாவிய போது அதனை தொடர்வது அல்லது இல்லாதொழிப்பது தொடர்பில் எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். யாழ் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் எலிக்காய்ச்சல் அறிகுறிகளுடன் நேற்று ஒருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 4 நாட்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மேற்படி இருவரும் நோய் மிகவும் தீவிரமடைந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது முன்னெடுக்கப்படும் தடுப்பு நடவடிக்கைகளை மக்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். ஆரம்பத்திலேயே வைத்தியசாலைக்கு வர வேண்டும், சிகிச்சை எடுக்க வேண்டும். இதன் மூலமாக நோய் தீவிரமாகுவதையும் இறப்பையும் தடுக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலத்தில் வடக்கில் படிப்படியாக காணிகளை விடுவிக்க முடியும் என்று நம்புவதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். யாழில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட காணிகளின் விவசாய நடவடிக்கை தொடர்பான கலந்துரையாடலும் பூனையன்காடு இந்து மயானத்தில் மரநடுகையும் நேற்றைய தினம் காலை வசாவிலான் நடைபெற்ற போது உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் ஆளுநர் மேலும் தெரிவிக்கையில் 2015ஆம் ஆண்டு காலத்தில் யாழ் மாவட்ட செயலராக நான் இருந்தபோது படிப்படியாக பல பிரதேசங்கள் விடுவிக்கப்பட்டன. விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களில் மக்கள் குடியமரவில்லை என பாதுகாப்பு தரப்பினர் எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் வீட்டுத் திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தினோம். மக்களும் எதிர்பார்த்ததை போன்று மீள்குடியமர்த்தோம். ஆனால் 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தை தொடர்ந்து காணி விடுவிப்புகள் நடைபெறவில்லை. இந்த ஆண்டு சிறிய அளவில் காணிகள் விடுவிக்கப்படுகின்றன. விடுவிக்கப்பட்ட காணிகளை விவசாய பூமியாக மாற்றுவதுதான் நீங்களும் எங்களுக்கு செய்யும் உதவி. இடம்பெயர்ந்தவர்களின் வழி எனக்கு தெரியும். நானும் இடம்பெயர்ந்த ஒருவன்தான். தற்போது யாழ் மாவட்ட இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள யகம்பத் நேர் சிந்தனையுடையவர் ஒருவர். எனவே இந்த அரசாங்கத்தின் காலத்தில் படிப்படியாக காணிகளை விடுவிக்க முடியும் என நான் நம்புகின்றேன். இங்கு காணிகள் வீதிகள் விடுவிக்கப்பட்டதும் தென்னிலங்கையிலிருந்து சில தேவையற்ற கருத்துக்கள் வெளியிடப்பட்டு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன. எனவே தென்னிலங்கை மக்களுக்கு இங்கு நடைபெறுவது என்ன என்ற உண்மையை தெளிவுபடுத்துமாறு என்னை சந்தித்த தென்னிலங்கையை சேர்ந்த சிவில் சமூக குழுக்களிடம் தெரிவித்திருக்கின்றேன். வடக்கு மக்கள் எல்லோருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். விரைவில் சாதகமான விடயங்கள் நடக்கும் என நம்புகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மக்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தருணத்தில் ரஷ்யாவின் உக்ரைனின் வலுசக்தி உள்கட்டமைப்பினை இலக்கு வைத்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. ரஷ்யா உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்பினை இலக்கு வைத்து பாரிய வலுசக்தி தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. கார்கிவ் நகரத்தின் மீது கடும் தாக்குதல் இடம்பெறுவதாக அதன் மேயர் தெரிவித்துள்ளார். ட்ரோன் தாக்குதல்கள் குறித்த எச்சரிக்கையை தொடர்ந்து மக்கள் மெட்ரோ புகையிரத நிலையங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். தலைநகர் உட்பட பல பகுதிகளில் வலுசக்தி மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று அதிகாலையில் ரஷ்யா உக்ரைனை இருளில் மூழ்கடிக்க முயற்சிக்கின்றதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. ஷெரியாவில் கிறிஸ்துமஸ் மரம் எரிக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. மத்திய சிரியாவில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கும் ஷுவைலாபியா என்ற நகரத்தில் கிறிஸ்துமஸ் மரத்துக்கு நபர்கள் சிலர் தீமூட்டுவதை காண்பிக்கும் வீடியோக்கள் வெளியாக உள்ளன. வெளிநாட்டை சேர்ந்த கிளர்ச்சியாளர்கள் சிலரே இதனை செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். புதிய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மத சிறுபான்மை இனத்தவர்களை பாதுகாக்க வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள பப் டுபாவில் சிலுவையையும் சிறிய கொடியையும் ஏந்தியபடி பலர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். சிலுவைக்காக எங்கள் ஆன்மாக்களை தியாகம் செய்வோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை சிரியாவில் பல்வேறு இனத்தவர்களும் மத பிரிவினரும் வசிப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலம் பீம்டல் அருகே நிகழ்ந்த பேருந்து விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 24க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகுள்ளது. அல்மோராவில் இருந்து ஹிர்த்வானி நோக்கி சென்ற பேருந்து பீம்டல் நகருக்கு அருகே கட்டுப்பாட்டை இழந்து 1500 அடி பள்ளத்தாக்கில் வீழ்ந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்புக் குழுவினர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்புப் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதுடன் கயிறுகளின் உதவியினால் பள்ளத்தாக்கில் சிக்கியவர்களை வெளியேற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விபத்து நிகழ்ந்த இடத்துக்கு 15 காவு வண்டிகள் அனுப்பப்பட்டு காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. காயமடைந்தவர்களில் சிலரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.